ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock எடுத்த வீடியோ தாங்க. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கொழக்கட்டை தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஸ்வீட் கொழக்கட்டை மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து புட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவை எடுத்தேன். ஆனால் யோஜித் வந்து கொழக்கட்டை வேணும்னு கேட்டதுனால அப்படியே கொழக்கட்டைக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்பவே ஈஸி தான். ஒரு 5 to 10 minutesல பண்ணிடலாம். அரிசி மாவில் லைட்டாக உப்பு கலந்துட்டு தேவையான அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு இப்போ செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 கொழக்கட்டை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். யோஜித்தும் எனக்கும் மட்டும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கம்மியாக தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 6 உருண்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மோதகம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்லத்தை உடச்சி சேர்த்துருக்குறேன். கூட பார்த்திங்கன்னா 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப மணமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வயசில் வந்து நான் 3rd standard 4th standard படிக்கும்போது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இது அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணி கொண்டு வருவா. ஆனால் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் பண்ணினதே கிடையாது. நான் இப்போ ரீசெண்டாக தான் இதெல்லாம் பண்ணி பழகி அப்படியே கற்றுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஆவி வர்ற அளவுக்கு விட்டுறலாம். நம்ம வந்து உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் மோதகத்தை சேர்த்து அப்படியே உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்லேயே தான் வச்சுருக்கேன். யோஜித் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுமான்னு கேட்டதுனால ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். இப்போது இந்த கொழக்கட்டையில் எடுத்து இட்லி சட்டியில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துட்டா சூப்பரான கொழக்கட்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் செஞ்சிட்ருக்கவே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்க வந்து டீ கேட்டதுனால அவங்களுக்கும் சைட் பை சைடாக டீயும் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து கொழக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே யோஜித் பண்ண அராஜகம் இருக்குது. சீக்கிரம் இடுமா, வெந்திருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொழக்கட்டை நல்லாவே வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அரிசி மாவு இருந்தால் போதும், ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ வந்து கொழக்கட்டையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வேலை இல்லை. கிச்சனில் வந்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். காலையில் அவிச்ச இட்லி இருந்துச்சு, அதை ஒரு பக்கமாக சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டு மீன் குழம்பு இருக்குது. மீன் வறுவலுக்கு வந்து மசால் தடவை ஃப்ரிட்ஜில் மீன் இருக்குது, அதையும் காலி பண்ணணும். இதுக்கடையில் இட்லிக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சட்னி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். சரி இந்த உளுந்தன் சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, 2 தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான உளுந்தன் சட்னி ரெடி ஆகிடும். சைட் பை சைடு அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். நைட்டுக்கு கொஞ்சமாக சாப்பாடு வச்சுக்கலாம். மீன் குழம்பு இருக்கிறதுனால சாப்பாடு தான் கேட்பாங்க. இட்லிக்கு வந்து இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான். வேலை ஏதோ கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செய்ய பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக. பூஜத்துக்கும் பார்த்திங்கன்னா மண்டே வந்து 3rd midterm எக்ஸாம் நடக்க போகுது. அதனால் அவன் படிச்சுட்டு இருந்தான். அவனையும் 2 காட்டி விட்டுட்டே தான் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன் நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பக்கம் குப்பையாகிடும். அந்த ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுருக்க பாத்திரமெல்லாம் ஒன்றா அழுக்காகி வாஷ் பேஷனுக்கு போயிடும். இதை மொத்தமாக கழுவி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இருந்தாலும் எனக்கு நேற்று நைட்டு வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அதனால் எல்லாத்தையுமே மொத்தமாக தான் வதக்கணும். ஸோ பழைய குழம்பு இதெல்லாம் ஒன்றா எடுத்து சூடு பண்ணி வச்சுட்டு மீன் மசால் தடவி இருந்துச்சு இல்லையா, அதையுமே பொரிக்கிறதுக்கு தோசைக்கல்லில் போட்டுட்டேன். எனக்கு வந்து கிச்சன் வீட்டில் மீன் குழம்போ மீன் வறுக்கிறதோ ரொம்ப பயமான ஒரு விஷயம். ஒரு பூனைக்குட்டி வேறு பக்கத்தில் இருக்குது, அப்பப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ கடைசியாக அந்த மீன் குழம்பு சூடு பண்ணிவிட்டு மீன் வறுவலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். சாப்பாடுமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியிலே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். வீட்டுக்குள்ளே ரொம்ப உபசமாக இருக்கிறதுனால சாப்பிட்டு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாத்திரம் மட்டுமே ஒரு 3/4 மணி நேரம் விளக்கியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ பாத்திரம். நம்ம வீட்டிலையே இவ்வளோ பாத்திரம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம தான் இந்த பாத்திரத்தை அழுக்காக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்துச்சு. எல்லா பாத்திரமும் ஒன்று விடாமல் கழுகி வச்சுருந்தேன். இந்த நார்மலாக பாத்திரம் கழுகுறது வேறு, இது வந்து மீனெல்லாம் யூஸ் பண்ணதுனால ரொம்ப கவிச்சு ஸ்மெல் அடிக்கும். அதனால் ஒரு பாத்திரமாக பார்த்து தனியாக எடுத்து கழுகி கிச்சனெல்லாம் தொடச்சி விட்டால் தான் வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பாத்திரம் விளக்குற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களை போய் ஃபஸ்ட்டு தூங்க வச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து மறுநாள் வந்து லீவ் அப்படிங்கிறதுனால முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு படுக்கணும் அப்படின்னு ரொம்ப மைண்டடாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தான் கவுண்டர் டாப்பெல்லாம் நல்லா சோப்பு போட்டு கழுகிட்டு இருந்தேன். ஒரு வேலை பார்க்கும்போது அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சுகரு, டீ தூளெல்லாம் போட்டு வச்சுருக்க சம்படம் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி கையோடு அதையுமே கழுகி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த அடுப்பெல்லாம் கழுகி க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த சம்படம் தோசைக்கல் அதெல்லாம் தனியாக கழுகி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு என்னமோ காலையில் லீவு லேட்டாக எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வந்தாலுமே கிச்சன் பார்க்குறக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க கிச்சனை ரொம்பவே அழகாக நீட்டாக வச்சுக்கணும்னு நினப்பாங்க. நினச்சா மட்டும் பத்தாது, அதுக்குண்டான முயற்சியும் வேணும். டெய்லி கொஞ்ச நேரம் எந்த சோம்பேறித்தனமும் பார்க்காம இந்த வேலையை முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இது வந்து மைண்டில் நம்ம எப்பயுமே வச்சுக்கணும். காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வந்தாலுமே நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். டக்கு டக்குன்னு சமைக்கிறதுக்கு நம்மளுமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிச்சன் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. அவ்வளோ நீட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மாஃப் போட்டு தொடச்சி விடலான்னு சொல்லிட்டு கிச்சன் ஃபுல்லாக மாஃப் போட்டு துடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மீன் யூஸ் பண்ணதுனால ரொம்ப ஒரு மாதிரி கவிச்சு அடிச்சிட்ருக்கும். நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வந்து குப்புன்னு ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதனால் கொஞ்சம் சர்ஃபெக்சல் தூள் போட்டு வீடெல்லாம் வந்து மாஃப் போட்டு விடலான்னு சொல்லிட்டு மாஃப் தான் போட்டு விட்டுட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ சர்ஃபெக்சல் தூள் போட்டு கிச்சனை வந்து மாஃப் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் மணமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே மேட்டெல்லாம் வந்து வெளியில் முக்கி வச்சுட்டு வேறு மேட்டை எடுத்துகிட்டு வந்து எல்லாம் விரித்து விட்டுட்டு கிச்சன் வீட்டில் இருக்கிற டஸ்ட்பின் எல்லாம் தூக்கி வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு யோஜித்து வந்து தூங்கவே இல்லைங்க. என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறான், அம்மா என்னம்மா பண்ணுற, எப்போ தூங்க வருவேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு. அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் சத்தம் போட்டு விட்டுட்டு தூங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நானும் படுக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிச்சன் இப்போ எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். கண்டிப்பாக நாளைக்கு லீவ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே லேட்டாக எழுந்திருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி கூட ஆகிடும். ஸோ 10 மணி ஆனாலுமே நமக்கு கிச்சன் நீட்டாக இருக்கும்போது ஒரு மணி நேரத்தில் வந்து சமையல் வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.